கர்த்தருடைய வார்த்தையினரை போவோம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து சத்தியத்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக இன்றைக்கு நிறைவு செய்து அடுத்த வாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்தும் வருகை குறித்த செய்தி பற்றியும் அடுத்த வாரத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தி எப்போதுமே முடிக்கிறோன்ற ஒரு வார்த்தையை சொல்வது கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கு இப்பொழுது முடிக்கிறோன்றதுனால நான் அடிக்கடி ஒவ்வொரு செய்தியும் முடிக்கும்போது சொல்கிற ஒரு வார்த்தை தான் அவ்வளவுதான் என்று கிடையாது. ஏனென்று சொன்னால் தேவன் எல்ஷடாய், தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்ற ஒரு வார்த்தையானது அதில் ஏராளமான மறைப்பொருள்கள் அடங்கியிருக்குது. இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நாம் விசுவாசிப்போம். தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு பிற்பாடு இன்னும் தேவன் வெளிப்படுத்த போகின்ற காரியத்தையும் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிப்போம். இப்பொழுது நம்ம எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், எல்ஷடாய் தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பார்த்தோம். அதிகமாக நம்ம எதை பேசணும்? போதுமானதற்கும் அதிகமானவர் என்று சொல்லி பேசணும். சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை பற்றி நம்ம அடிக்கடி பல செய்திகளெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதனால் அதை நம்ம டச் பண்ணல. அதிகமாக பேசுனது போதுமானதுக்கும் அதிகமானவர்னு. கடைசியாக இப்போ என்ன பேசிக்கிட்டு 3வது அர்த்தத்தை பார்த்துக்கிட்டு வரோம். தேவன் அவர் எல்ஷடாய் என்பதற்கு 3வது ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், மார்பகங்களின் தேவன் என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி மெனி பிரஸ்டட் ஒன் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது தாயிலும் மேலான தேவன் நாம் ஆராதிக்கின்ற எல்ஷடாய் தேவன். போன வாரத்தில் எப்படி ஒரு தாய் பல வேதனைகளை பெற்று பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ, அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவரும் கற்பர வேதனைப்பட்டார் என்று சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். சரீரத்தில் கற்ப வேதனை பற்றி தான் நிறைய பார்த்தோம். போன வாரத்தில் சரீரத்தில் பட்ட கற்ப வேதனை பற்றி தான் நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் சரீரத்தில் மட்டும் கிடையாது, அவர் ஆவியிலேயும் கற்ப வேதனைப்பட்டார், மன ரீதியாகவும் கற்ப வேதனைப்பட்டார். பொதுவாகவே பிள்ளைங்களை பெற்றெடுக்கிற தாய்மார்கள் பார்த்திங்கன்னா சரீரத்தில் மட்டும்தான் அதிகமான ஒரு வழிகளை அவர்கள் தங்கள் வாழ்விலே அடைகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் இயேசு அப்படி கிடையாது. இயேசு தேவன் சரீரத்தில் மட்டும் கிடையாது, மனதிலேயும் ஏராளமான வழிகளை உடையவராக இருந்தார், ஆவியிலேயும் பல்வேறு விதமான வழிகளை உடையவராக இருந்தார் என்பதெல்லாம் வேதத்தில் பல காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பேசலாம். அதெல்லாம் நேரம் இல்லாதனால ஸ்கிப் ஆகி இன்னும் ஒரு சில காரியத்தை மட்டும் இதை சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் எல்ஷடாய் தேவன் அவர் கற்ப வேதனை பெற்று இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம், நம்ம எப்படி பெற்றெடுத்தார். கற்ப வேதனை பட்டு தேவன் நம்மை பெற்றெடுத்த எல்ஷடாய் தேவனாக இருக்கிறார். இயேசு கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி சொல்கிறாரு பாருங்கள். படிப்போம். யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்கிற ஒரு சில விஷயத்தை மட்டும் படித்து காமிக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகள் மூலமாக நாம் எப்படி மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்பதை பற்றி தான் இங்கு சொல்கிறார். பிறந்த பிற்பாடு அப்புறம் துக்கம், அந்த உபத்திரவத்தையும் நினைப்பது இல்லை என்பதை பற்றி பார்க்கிறோம். இன்னொரு வசனம் படிச்சிருப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த ஏசாயா புஸ்தகம் இயேசு கிறிஸ்துடைய இந்த கற்ப வேதனை பற்றி பாடுகளை பற்றி அதிகமாக பேசணும் இந்த பகுதி. 11ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து கற்ப வேதனையின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்பதை பற்றி பேசுகிறார். ஆமென். தமது வருத்தத்தின் பலன் என்று சொல்லும்போது என்ன,
வருத்தம் என்றால் என்ன? தமிழில் வருத்தம் என்று போடப்பட்டிருக்கு. ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிறதுனால அது வருத்தம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வருத்தம் என்ற ஒரு வார்த்தை எங்கிருந்து மொழிபெயர்த்திருக்கிறான்னு சொன்னால், இந்த ட்ராவல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த ட்ராவல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்று என்னவென்று சொன்னால் கற்ப வேதனை என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் ஆத்தும வருத்தம் என்று வந்திருக்கிறது, ஆனால் சில மூலப்பதிப்புகளிலே கற்ப வேதனை என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசாயா இப்படி என்ன சொல்கிறாரு? அவர் தமது கற்ப வேதனையின் பலனை கண்டு திருப்தி ஆவார். கற்ப வேதனையின் பலன். அப்போ நாம் இயேசுவால் இந்த பூமியில் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இங்கு ஏசாயா என்ன சொல்கிறாரு என்பதை பற்றி நம்ம பார்க்கும்போது 66 8ஆம் வசனம், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? ஸ்திரீயா சீயோனவினில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறாள். தன் குமாரரை பெற்றும் இருக்கிறாள். இயேசு கிறிஸ்து இங்கே ஏசாயா எதை குறிப்பிடுறாரு? ஜாதி தேவ ஜாதியை பற்றி பேசுகிறாரு. சியோன் என்பது எதை குறிக்கிறது சொன்னால் புதிய ஏற்பாட்டு சபையை பற்றி குறிக்கிறது. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் சியோன் என்று வர எல்லா பதமும் பார்த்திங்கன்னா அது சபை, புதிய ஏற்பாட்டு சபையின் யுகங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இப்போ தேவ ஜாதி என்ன நடக்குது? இயேசுவின் கற்ப வேதனைக்குள்ளாக இந்த ஒரு ஜாதி பிறந்தது, ஒரு இனம் பிறந்தது, சியோன் பிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அடைந்த பாடுகள் மாத்திரமல்ல, இயேசு பாதாளத்தில் அடைந்த கற்ப வேதனையும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது. நான் அதை பற்றி நிறைய பேசணுன்னு இருந்தேன், இப்போ பேச முடியாது. பாதாளத்திலும் ஏகப்பட்ட கற்ப வேதனையை பட்டார், நரகத்திலும் ஏகப்பட்ட கற்ப வேதனையை இயேசு கிறிஸ்து பட்டார். ஆகவேதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு நேராக போயிட்டு வருவோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 24, தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கக்கூடாது இருந்தது. கற்ப வேதனையின் கட்டை அவிழ்த்து அவரை தேவன் எழுப்பினார். மரண உபாதைனா கற்ப வேதனைக்கு இணையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கற்ப வேதனையின் மூலமாக இந்த பூமியிலே ஏராளமான தேவ குமாரர்களை இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு பாவத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் மறுபடியும் பிறப்பது கிடையாது. ஒருவர் மறுபடியும் பிறக்கிறார்கள் சொன்னால், ஒரு பாவி உபவாசம் இருப்பதன் மூலமாகவோ ஒரு பாவி ஜெபிப்பதனாலேயோ மறுபிறப்பை பெற இயலாது. மறுபிறப்பு என்று சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்து அடைந்த கற்ப வேதனையை அடைந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான் அவர்கள் பிறக்கிறார்கள். பாருங்கள், சபையின் காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு காலகட்டத்தில் அப்படியே மாறிடுச்சு. நீ பாவரிக்கை பண்ணணும், இப்படி பண்ணால் தான் நீ மறுபடியும் பிறக்க முடியும். அதாவது அதெல்லாம் இருக்குது. நம்ம பாவரிக்கை இல்லைன்னு சொல்லலை, ஜெபம் இல்லைன்னு சொல்லலை, உபவாசம் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் மறுபடியும் முதலாவது பிறக்கிறதுக்கு எது தேவை என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் அவர்கள் மறுபடியும் பிறப்பதற்கு ஒரு அருமையான ஒரு கருவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். மறுபடியும் பிறந்தவர்கள் ஜெபம் பண்ணலாம், மறுபடியும் பிறந்தவர்கள் உபவாசம் பண்ணலாம், மறுபடியும் பிறந்தவர்கள் அவர்கள் பாவத்தை அறிக்கையும் இடலாம். ஆனால் ஒருத்தர் மறுபடியும் பிறப்பதற்கு என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வது தான் அவர்கள் மறுபடியும் பிறக்க முடியும். சபையின் காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பேசுனதுனால சபையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாவரிக்கை மற்ற காரியங்களால போய் அது பாவரிக்கை யாருக்கு? இரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் பாவ அறிக்கை. அப்போ இயேசு கிறிஸ்துவை யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் நம்ம மறுபடியும் பிறப்பதற்கான உண்மையான ஒரு அர்த்தம். இன்னொரு வசனம் போயிட்டு வருவோம். ஏசாயா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா புஸ்தகம் 49 15ஆம் வசனம். அந்த இடத்துல நம்ம அடிக்கடி பேசுகிறது வாக்கு தத்துவ ஒரு வசனம் தான். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை.
சொல்கிறாரு, அவர்கள் மறந்தாலும் ஸ்திரீ கூட மறந்தாலும். அப்போ என்ன சொல்ல, அதுக்கு மேலே இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயினுடைய நினைவை காட்டிலும், ஸ்திரீயினுடைய வளர்ப்பை காட்டிலும், ஸ்திரீயினுடைய வலியை காட்டிலும் மேலான வழி இயேசு கிறிஸ்துடைய கற்ப வேதனையின் வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதனை அப்படிப்பட்டது. அன்றைக்கு நேரத்தில் சிலுவை காட்சியை பார்க்கும்போது நம்ம பாவம் அப்படின்னு நினைப்போம். உண்மையாக பார்த்திங்கன்னா பல விஷயத்தெல்லாம் நம்ம பைபிளில் இருந்து ஆவிக்குரிய ரீதியில் பல விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நாம் எப்படி இந்த பூமியில் பெற்றெடுக்க பிறந்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி பாடுகள் மூலமாக, அதை நாம் விசுவாசித்ததின் மூலமாக நாம் இந்த பூமியில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென். புரியுதுங்களா? நம்முடைய பிறப்பு எங்கே ஆரம்பிச்சிச்சு? இயேசு கிறிஸ்து விசுவாசித்தது நிமித்தமாக நம்முடைய பிறப்பு ஆரம்பித்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பட்ட பாடுகள் ஏராளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா தென் கொரியாவில் ஒரு வறுமையின் காரணமாக பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வடதிசையிலேருந்து தெற்கு நோக்கி போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கிற வேலையில் பார்த்திங்கன்னா அவர்கள் நைட்டு தங்கணும். வறுமையின் காரணம் போயிட்டுருக்குறாங்க. ஒரு பாலத்துக்கு அடியில் அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே போனால் ஒரு பாலத்துக்கு அடியில் கொஞ்சம் போனோம்னா கொஞ்சம் தஞ்சம், இந்த நைட்டு இரவு நேரத்துக்கு அங்கே நம்ம தஞ்சம் கொள்ளலாம் என்று சொல்லி போகிறாங்க. குழந்தையோட, கை குழந்தையோட போகிற நேரத்தில் பார்த்து பயங்கரமான பனி காற்று. யோசிச்சு பாருங்கள், அந்த பனி காற்றிலே கை குழந்தை வேறு. அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா தான் செத்தா கூட பரவாயில்ல, தான் குழந்தை சாகக்கூடாது என்பதற்காக தன் மேலே இருந்த எல்லா விதமான ஆடையும் கலட்டி அந்த குழந்தையை அழகாக மூடி பாதுகாத்தாலும். காலையில் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போகிற போலீஸ்காரங்க பார்க்கும்போது ஒரு பெண் நிர்வாணமாக கிடக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டு கீழே போய் பார்த்தாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு துணி பண்டலை பார்த்துருக்காங்க. அதை எடுத்தால் அதில் ஒரு குழந்தை கத்துது பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, தனக்குள்ளே எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய அந்த குழந்தையை காப்பாற்றினது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய நிர்வாணத்தின் மூலமாக நம்மை காப்பாற்றியிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே ஒரு ஒட்டு துணி இல்லாமல் நமக்கு இருக்கின்ற சிலுவை காட்சியெல்லாம் அதில் ஒட்டு துணி இருக்கும் ஆனால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்று சொல்லக்கூடியது ஒட்டு துணி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் தொங்க விட்டாங்க. தன் நிர்வாணத்தின் மூலமாக எப்படி அந்த பெண் தன் குழந்தையை காப்பாற்றினாலோ, இயேசு கிறிஸ்து தன் நிர்வாணத்தின் மூலமாக முழு மனுவர்க்கத்தையும் தேவன் காப்பாற்றியிருக்கிறார் என்பதுதான் வேதம் சொல்லுகின்ற நிதர்சனமான ஒரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பைபிளில் போடப்பட்டிருக்குது முக்கியமான ஒரு காரியம். பைபிளில் உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கின்றோம், தேவனுடைய அரவணைப்புக்குள்ளாக இருக்கின்றோம். தேவன் நம்மை மீட்டிருக்கிறார், தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார். அவர் பட்ட பாடுகளை நாம் விசுவாசித்ததன் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் அழகாக பாதுகாக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். ஆகதான் அவர் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார். ஒரு முறை பாருங்கள், பவுலின் நாட்களில் பவுல் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சவுலாக இருந்தவர், பல சபைகளை துன்பப்படுத்தினவர், பல இடங்களில் நிருபங்களை வாங்கி சபைகளை துன்பப்படுத்துவதற்காக போனவர். அப்போ தான் இயேசு கிறிஸ்து ஒரு என்கவுண்டர் பவுலுக்கு உண்டானது. பவுல் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்தை கேட்கின்றார். வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அவரை கீழே தள்ளுது. தேவனுடைய குரலை கேட்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, ஆண்டவரே நீர் யார்? அப்படி கேட்கும்போது தான் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல டைரெக்டாக பவுல் இயேசுவை எங்கே டைரெக்டாக துன்பப்படுத்தினார்? இயேசுவை டைரெக்டாக துன்பப்படுத்தலை. ஆனால் சபை என்று சொல்லக்கூடியது இயேசு சபைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவர்கள் ஒரு கிறிஸ்து. அப்போ சபையை துன்பப்படுத்துவது அவர் சொல்கிறார், நீ அதை துன்பப்படுத்தினா அது என்னையே துன்பப்படுத்தின மாதிரி. ஆமென். புரிஞ்சுக்கல. இயேசு கிறிஸ்து எவ்வளோ வக்காலத்து வாங்குறாரு பாருங்க. சவுலை நீ எப்படி பண்ணுற, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் யாரை தொட்டாலும் அது இயேசுவை தொட்டதுக்கு இணையாகின்ற ஒரு காரியம். அவதான் சொல்ல, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். ஆமென். அப்போ அவருடைய பிள்ளைகளை தொடும்போது இயேசுவுக்கு வலிக்கிறது.
இது உங்களையும் என்னையும் வேறு யாராவது இந்த உலகத்தில் உள்ள பிசாசின் பிள்ளைகள், பிசாசின் காரியங்கள் உள்ளவங்க தொட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, அது இயேசுவுக்கு வலிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். விடமாட்டார். நல்லா கவனமாக கேளுங்க. உங்களை தொடுறவங்க இயேசுவை தொடுவதுக்கு ஈக்குவல். நான் சொல்ல, இயேசுவை தொட்டுட்டு யார் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்ததா? கிடையாது. இயேசுவை தொட்டவர் எல்லாருமே இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை தொடுகிறன் கண்மணியை தொடுகிறான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பவுல், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல், பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே, அவரும் என்ன பண்ணுறாருன்னா தேவனை ஒரு தாய் பறவைக்கு இணையாக பேசுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு பிதாவாகிய தேவனை ஒரு தாய் பறவைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பைபிளில் படிக்கிறோம். 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் சிறகுகளால் நம்மை மூடுகிறவர். இந்த சிறகு என்று சொல்லக்கூடியது கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்வு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற வாழ்வை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. செட்டைகளின் கீழே, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு அடைக்கலம் உண்டு, கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஏனென்று சொன்னால், நம்மை பெற்றெடுத்தவர் கர்த்தராகிய இயேசு. கற்ப வேதனையின் மூலமாக இன்றைக்கு என்னையும் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். பெற்றெடுத்தது மட்டுமல்ல, நம்மை தொடர்ந்து அவர் செட்டைகளின் நிழலின் கீழாக வைத்து நமக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிற தேவனாகவும் இருக்கிறார். எப்படி இந்த வடகொரியாவில் ஒரு விஷயம் சொன்னோன்னா, அதே போல் ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தென் பகுதியில் பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் தொடர் அடர்த்தியான புல்வெளிகள் இருக்கின்ற ஒரு ஏரியாக்கள். அடிக்கடி அங்கே தீ விபத்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடிக்கடி இதை அணைக்கிறதுக்கு பல பிரயாசம்லாம் எடுப்பாங்க. சமீபத்தில் கூட நம்ம கூட ஒரு கேள்விப்பட்டோம், அமேசான் காடுகளை எப்படியெல்லாம் தீ எவ்வளோ பேர் அதில் இறந்து போனார்கள்ன்றதான் தெரியும். எவ்வளோ மிருகங்கள்லாம் அந்த நேரத்தில் இறந்து போனதெல்லாம் தெரியும். அடிக்கடி இந்த மாதிரி ஏற்படும் பாருங்கள். அதேமாரி இந்த அமெரிக்காவில் தென் பகுதியில் அடிக்கடி காற்று பலமாக வீசுகிறதுனால ஏராளமான தீ அடிக்கடி உண்டாக ஆரம்பிக்கும். ஒரு முறை அப்படி தீ உண்டான நேரத்தில் தீ அணைப்பு வீரர்கள்லாம் அங்கே இறங்கி தீயை அணைச்சிட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல ஒரு தீ அணைப்பு வீரர் அவர் என்ன பண்ணுறாரு, பூட்ஸ் காலில் ஒரு கறிக்கட்டை மாதிரி அதை தட்டி விடுறாரு. தட்டி விட்டா அங்கேருந்து ஏராளமான கோழி குஞ்சுங்க வெளியே வர ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, கறிக்கட்டை மாதிரி இருக்குது, ஆனால் எட்டி உதைச்சா அதிலேருந்து அந்த கறிக்கட்டை உள்ளேருந்து என்ன வெளியே வருதுன்னா கோழி குஞ்சுங்க. என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளின் கீழாக நான் தனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் உயிரையே கொடுத்து அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாவற்றையுமே காப்பாற்றினது. ஆமென். பல குஞ்சுகள் உயிரோடு ஓடி வந்தது. ஒரு சில குஞ்சுகள் இறந்து போனதாக அந்த தீயணைப்பு வீரர்கள் ஒரு பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த தாய்க்கோழியுடைய தாய்க்கோழியானது கொடூரத்தை சாகும் வர அதை அனுபவிக்கிறத பார்க்குறோம். தன்னுடைய மரணத்தின் மூலமாக என்ன ஒன்று காமிக்குதுன்னா, தன் பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றினது. நான் சொல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இன்றைக்கு என்னையும் உங்களை காப்பாற்றியிருக்கிறது. அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகலை. இந்த தாய்க்கோழி கூட கருகி போயிருக்கலாம், வெந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசு அவர் மண்ணோடு மண்ணாக மக்கி போகலை, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆகவே நம்ம கோழி பறவைன்றதுனால தேவன் அப்படின்னு அதோடு அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ்ன்னு நினச்சிடாதீங்க. 3ஆம் நாள் மரணத்தையும் வேதாளத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராம் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பது தான் அது உண்மையாக இருக்கின்றது. ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, அவர் அடைந்த ஆக்கனின் மூலமாக நமக்கு சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல் ஷடாய் தேவன் அவருடைய கல்வாரி பாடுகள் மூலமாக நம்மை பெற்றெடுத்தது மட்டுமல்ல, நம்ம இன்றைக்கும் அழகாக பாதுகாத்து கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இன்றைக்கு ஏராளமான தீமைகள் இருக்கிறது. அத்தனை தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதிலே தேவன் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் ரட்சிப்பு என்ற ஒரு பதம் வேதத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. பொதுவாகவே கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளன்னு வந்தாலே, யாராவது கிறிஸ்தவங்களை பார்த்தாலே நம்ம முதல்ல கேட்குறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா
என்ற ஒரு கேள்வி. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? வர திருமணத்துக்கு பெண் பார்க்குறதா இருந்தாலும் மாப்பிள்ளையை பார்க்குறதா இருந்தாலும் முதல்ல ஊழியக்காரங்க கேட்குற ஒரு கேள்வி என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சில இடத்துல பெண் பார்க்குற ஆட்களும் பெண் மாப்பிள்ளை பார்க்குற ஆட்களும் முதல்ல என்ன கேட்குறாங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்குதா? அதான் கரெக்டாக தான், உண்மை அதுதான். முதல்ல ஊழியக்காரங்க நம்ம பெண் மாப்பிள்ளை பார்க்குற எல்லாரும் கேட்குற கேள்வி முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி. ரட்சிப்பு சொல்லுங்கள், ரட்சிப்பு. இது கிரீக் வார்த்தையில் ஜோசோ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி ஜீவனுக்கு ஜோயி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போல் ரட்சிப்பு என்ற சால்வேஷன் என்ற ஒரு வார்த்தைக்கு ஜோ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய அர்த்தம் என்ன? கிரேக்க ஸ்காலர் இதுக்கு ஏராளமான அர்த்தத்தை கொடுக்குறாங்க. இவ்வளோதான் கிடையாது, ஏராளமான அந்த டிக்ஷனரி எடுத்து படித்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட டெஃபினேஷனை கொடுத்துருக்குறாங்க அந்த இந்த ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு. அந்த டிக்ஷனரியில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம விலக்கி சொன்னாலும் இந்த ரட்சிப்புல எவ்வளோ இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வியப்படைவோம். அவ்வளோ இருக்குது. நான் அவ்வளோவற்றி இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ரட்சிப்பு பற்றியெல்லாம் ஒரு நாள் போதிக்கும் போது அதெல்லாம் விலகி சொல்லுவோம். இப்போ என்ன, இந்த ரட்சிப்பில் ஒரு காரியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தில் உள்ள ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுதல். ரட்சிப்பு என்று சொன்னாலே தமிழில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய்க்கிறேன்னா விடுதலை. ஒருத்தவங்க அந்த காலத்தில் பாருங்க, விடுதலை 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 பெற்றேன் விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. நல்லா அருமையான ஒரு பாட்டு அந்த காலத்தில் ஒரு டீம், பெண்கள் டீம் பாடிருக்க நல்லா அருமையான ஒரு பாட்டு. விடுதலை 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 பெற்றேன். அப்போ விடுதலை, ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை. ஆமாம், பல விடுதலை, பாதுகாப்பு, ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தார். ரட்சித்து நம்மை அப்படியே விடவில்லை, விடுவித்து நம்மை அப்படியே விடவில்லை, நம்மை பெற்றெடுத்து அப்படியே விடவில்லை. இன்றைக்கும் எல் ஷடாய் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். இந்த உலகத்திலே ஏராளமான ஆபத்துகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, இவ்வளவு ஆபத்துகள் மத்தியிலையும் நம்மை தப்புவித்து நம்மை காப்பதிலே நம்முடைய எல் ஷடாய் தேவன் அவ்வளவு உறுதி உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம யூடியூபை எடுத்தாலே, சோசியல் மீடியாவை எடுத்தாலே, இப்போ ஒரு 3 நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. சேலத்தில் தண்ணீர் பிரச்சனை பற்றி பேசிட்டு வராங்க. இந்த உலகத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு உலகத்தில் ஏராளமான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறார்கள். ஏராளம் டிப்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஏராளமான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. எவ்வளோ பணத்தை கொடுத்து எப்படியெல்லாம் நம்ம உலகத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த பில்டிங் கட்டினா, அந்த பில்டிங் கட்டினா. ஒரு டைம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஒருவேளை தண்ணீர்னால் உலகம் அழிக்கப்பட்டுரும் என்ற பயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு கப்பலே பண்ண ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய பணக்காரெல்லாம் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஒருவேளை உலகம் தண்ணீரினால் அழிக்கப்படும் என்று சொன்னால் கப்பலால் காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லி பெரிய பெரிய லக்ஸூரி ஆட்கள், பெரிய பெரிய பணக்காரெல்லாம் ஏகப்பட்ட பணத்தை விரயம் செலுத்தினார்கள். ஒரு காலகட்டத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்றைக்கி எவ்வளோ விதங்களை கண்டுபிடிச்சி கொள்கிறாங்க, இப்போ கண்டுபிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நன்றாக நம்முடைய மனதில் பதித்து வைத்துக் கொள்வோம். படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். 5:9. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், நன்றாக பவுல் சொல்றார், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். ஆமென். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியை பவுல் சொல்றாரு பாருங்க. உலகத்திலே நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. என்ன எதிர்காலம்? தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நம்மை நியமிக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மை தண்டிப்பதற்காக நியமிக்கவில்லை. தேவனுடைய கோபத்தை எல்லாம் நம் மீது கொட்டுவதற்காக நம்மை நியமிக்கவில்லை. நிறைய ஊழியக்காரங்க எழுப்பி நீங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு அப்படிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. கவனமாக கேளுங்க. பவுல் சொல்கிறாரு, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். ரட்சிப்பு என்றால் என்ன?
பாதுகாப்பு. நிறைய விஷயம் இருக்குது. ஒன்றே ஒன்று, பாதுகாப்பு. பாதுகாப்பு அடைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து இருக்கிறவர்கள் நமக்கு பாதுகாப்பு என்பது நிச்சயம். ஆகவே தான் பவுலுக்கு முன்னாடி சொல்கிறாரு பாருங்க, முந்திய வசனத்தை படிக்கிறோம் பாருங்க, 7ஆம் வசனத்திலிருந்து, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியில் வெறி கொள்ளுவார்கள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கங்க. தலை சீரா என்ற ஹெல்மெட்டு என்ன? ஹெல்மெட்டு இன்றைக்கி ஏன் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க? அரசாங்கம் ஏன் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க? பாதுகாப்பதற்காக, இல்லைங்களா? எவ்வளோ விஷயம் இருந்தாலும் பாதுகாப்பு தலை முக்கியம். ஏன்னா மற்ற பாகங்கள் ஏதாவது அடிபட்டால் கூட அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றிடலாம். தலையில் அடிபட்டுருச்சுன்னா அவங்கள காப்பாற்றுவது முடியாத ஒரு விஷயம். புரியுதுங்க என்ன சொல்கிறேன்னு? தலை முக்கியம். ஆகவே தான் பாருங்கள், பவுலுங்க என்ன சொல்கிறாருன்னா, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவை தரித்து கொண்டிருக்க கடவோம். என்ன சொல்கிறீங்க? ஒரு ஹெல்மெட்டை மாட்டுங்கன்றார். என்ன ஹெல்மெட்டு? ரட்சிப்பு என்ற ஹெல்மெட்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹெல்மெட் மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன ஹெல்மெட்னா சால்வேஷன், என்று சொல்லக்கூடிய ஹெல்மெட் நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்கிறாரு, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்படைவதற்கென்றே தேவனாக இயேசு கிறிஸ்து நம்மை நியமித்திருக்கிறார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படி அந்த தாய் கோழி உக்கிரத்தை ஏற்றுக்கொண்டது போல இயேசுவும் இவ்வுலகத்தின் அழிவுகளிலிருந்து நமக்கு வர வேண்டிய எல்லா ஆக்கினைகளை தன் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஆமென். அத்தனை அவரே ஏற்றுக்கொண்டார், அவரே எடுத்துக்கிட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற வியாதிகள், சாபங்கள், விபத்துகள், அகால மரணங்கள், இது எல்லாமே ஆக்கினை தீர்ப்பில் வரக்கூடிய பட்டியல்கள் என்பதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் மறைவான ஆசீர்வாதங்கள் அல்ல. கிறிஸ்துவ சபை என்ன பண்ணுச்சு ஒரு காலகட்டத்தில்? இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுக்கணும் மறைமுகமான ஆசீர்வாதங்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிச்சு. கிடையாது. தேவன் இந்த காரியத்தின் மூலமாக நமக்கு எதையும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. சொல்கிறான், வியாதிகள் மூலமாக கர்த்தர் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு, சாபங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு, விபத்துகள் மூலமாக தேவன் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு, அகால மரணங்கள் மூலமாக தேவன் நமக்கு ஏதோ பாடத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னு சபைகள் கிறிஸ்தவங்க பேசிட்டு அநேக இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில ஆட்கள்லாம் தேவனை அறியாதவர்கள், தேவனை குறித்து சரியாக அறியாதவர்கள், தேவனுடைய வார்த்தை குறித்து சரியாக அறியாதவர்கள் இப்படி பேசிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணர் என்று பேசிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் மறைமுகமான ஆசீர்வாதங்கள் என்று பேசிட்டு வராங்க. ஆனால் புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, தேவன் இவைகளுக்கு காரணர் அல்ல. நன்றாக மனதில் கொண்டு போய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் நடக்கின்ற எல்லா விபத்தையும் கர்த்தர் மேலே போய் போற்றக்கூடாது. உலகத்தில் நடக்கின்ற எல்லா தீமைக்கு கர்த்தர் மேலே பலியை போற்றக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் ஜீவாதிபதி. சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவாதிபதி. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பிசாசு கொண்டு வந்த இந்த பிற்போக்கான காரியங்கள் இவைகளெல்லாம் நமக்கு எந்த நன்மையும் கொண்டு வராது. நீங்கள் நினைக்கிறீங்களா? வியாதியால் ஏதோ ஒரு நன்மை வரப்போகுது நீங்கள் நினைக்கிறீங்களா? சாபத்தால் ஏதோ நன்மை வரப்போகுது நீங்கள் நினைக்கிறீர்களா? விபத்தால் நன்மை வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அகால மரணத்தால் நன்மை வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நன்மைன்னு சொல்ல முடியுமா? சாதாரண உலகத்தான் கூட அதை எடுத்துக்கொள்கிறது கிடையாது. பாருங்கள், இந்த கொரோனா வைரஸ் வந்தப்போ மக்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க தெரியுங்களா? அவங்க கூட பாருங்கள், ஏர்போர்ட்லேயே அரெஸ்ட் பண்ண ஏர்போர்ட்லேயே ஸ்டாப். யாரெல்லாம் இந்த வியாதியோடு உள்ளே வராங்களோ அங்கேயே பிடிச்சி வச்சாங்க. அங்கேயே பிடிச்சி நிப்பாட்ட ஆரம்பித்தாங்க. இல்லைங்க, கர்த்தர் தான் கொடுக்குறாருன்னு சொன்ன கர்த்தர் தான். இவங்க இந்த நம்ம கிறிஸ்துவ ஆட்கள் சொல்கிற மாதிரி, தேவனை குறித்து சரியாக அறியாத கிறிஸ்துவ ஆட்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்லணும். போயிட்டு வாங்க, நீங்கள் போய் ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இன்னும் கொரோனாவை பரப்புங்கன்னு அவங்க சொல்லி அனுப்பியிருக்கணும். ஏங்க தெரியும்ல?
லாக்டவுன் போட்டப்போ என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரிக்டாக எப்படியெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் வீட்டில் முடங்கி கிடந்தோம், அடைக்கப்பட்டு கிடந்தோன்னு. ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, சித்தர் கோயில் பக்கம் கிராஸ் பண்ணி வரோம், இந்த மாதிரி சர்ச்சுக்கு பாஸ்ட்டுங்க சர்ச்சுக்கு போகிறோங்கன்னு சொன்னால், ஓ கடவுளை முதல் 2வது வையா, முதல்ல உயிரை காப்பாற்று. யாருக்கு? போலீஸ்கார் சொல்கிற ஒரு வார்த்தை. பாருங்கள் எப்படிலாம். அதாவது அந்த அவங்க யாருமே வியாதியை பார்த்திங்கன்னா எதிர்த்தார்கள். வியாதி யாருமே அரவணைக்கல, வியாதியை எதிர்த்தாங்க. ஆனால் கிறிஸ்துவாட்கள் தான் பாருங்கள், வியாதி மறைமுகமான ஆசீர்வாதம். இந்த மாதிரி யாராவது சொன்னால் வாங்க ஜெபம் பண்ணுறவங்களுக்கு நிறைய வியாதி ஆண்டவர் கொடுக்குறதுன்னு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது அப்படின்னு வாங்க பாருங்கள். அதான் என்ன செய்தியை கேட்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா யூடியூப்பில் அங்கங்கே பேசுகிறாங்கன்றதுக்காக எல்லாமே உண்மையை எடுத்துக்கொண்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் பைபிளை திரும்பி பார்க்கணும், என்ன சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் கவனிக்கணும். ஆமென். யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துக்காக மற்ற காரியத்துக்காக சேர்த்து வச்ச பணங்கள் எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு போச்சுன்னா என்ன லாபம்? எவ்வளோ மன உளைச்சல் வரும் தெரியுங்களா? எவ்வளோ மன வேதனை வரும் தெரியுங்களா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்படி போச்சேன்னு சொல்லி எவ்வளோ வேதனை அடைவாங்க தெரியுங்களா? இதெல்லாம் மறைமுகமான ஆசீர்வாதம் நம்ம சொல்லிட முடியுமா? நல்லா கவனமாக, தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி தான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு வயதான அம்மா சாட்சி சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன சாட்சி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, நான் இயேசுவுக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, நான் வழி தவறி போன ஒரு டைமில் கர்த்தர் நான் வழி தவறி போவேன்னு தெரிஞ்சு கர்த்தர் என் காலை உடச்சி நீ உட்கார வச்சார். அந்த கூட்டத்தில் ஒரு வாலிப பெண், அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னையும் நேரான பாதையில் போகிறதுக்கு என் காலையை உடச்சி படுக்க வைக்கணும். அந்த பெண் ஜெபம் பண்ணாங்களாம். கவனமாக கேளுங்க, இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் பேசப்பட்டிருக்கிற கதைகள், சம்பவங்கள். தேவனை குறித்து சரியான வெளிச்சம்னா இப்படி தான். இப்போ நான் ஏதோ ஒரு சாட்சி சொல்லி இதே மாதிரி நீங்கள் ஐயோ நல்ல பாஸ்ட்டு இவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு இது கஷ்டத்தை கொடுங்கன்னு கேட்பீங்களா? கவனமாக கேளுங்க. ஆண்டவர் காலை உடைச்சி நேரான பாதையில் யாரையும் நடத்துவது கிடையாது. உங்கள் காலை உடைத்தோம், உங்கள் கையை உடைச்சோம் கர்த்தர் உங்களை நேரான பாதையில் நடத்துவேன் என்று சொல்லவில்லை. பைபிளில் போடப்பட்டிருக்குது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நடத்துவேன்றார். கையை உடைச்சி காலை உடைச்சி நடத்துறது கிடையாது. ஆகவேதான் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் ஏதாவது அசம்பாவிதம் கர்த்தர் இதன் மூலமாக ஏதோ பாடத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா பைபிளில் நீங்கள் காமிக்கணும். சங்கீதம் 32 எடுத்து காமிக்கணும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை எடுத்து காமிக்கணும். கர்த்தர் போதித்து நடத்துகிறவர். ஆமென். வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் மூலமாக நம்மை நடத்துகிறவர். நம்மை நடத்துவதற்கு எந்த ஒரு வியாதியின் படுக்கையின் உதவி கர்த்தருக்கு தேவையில்லை. வியாதிகளும் விபத்துகளும் தேவன் வியாதியும் விபத்தும் அத்தனைக்கும் தேவன் காரணர் அல்ல. சில சொல்லுவாங்க தேவன் அனுமதிக்காமல் எப்படிங்க நம்ம வாழ்க்கையில் வரும் அப்படின்னுவாங்க. கவனமாக கேளுங்க, தீமைகளுக்கு அனுமதி கொடுப்பது தேவன் அல்ல, தீமைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது ஆதாம், தேவன் அல்ல. அன்றைக்கு ஆதாம் என்ற ஒரு மனிதன் முழு மனுவர்க்கத்துக்கும் அனுமதி கொடுத்தார். அவருடைய அனுமதியின் பேரில் தான் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பில், மிகப்பெரிய ஒரு அரவணைப்பில் தேவன் ஆதாமை வச்சிருந்தார். என்றைக்கு ஆதாம் இந்த பாதுகாப்பை விட்டு வெளியே வந்தாரோ அவர் மூலமாக முழு மனுவர்க்கத்தையும் தீமைக்கு நேராக வழி நடத்தினவர் தேவன் அல்ல, ஆதாம் என்பதை மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த கர்த்தர் நம்ம விலாசத்தை கொடுத்து தீமை அந்த வீட்டில் போய் தீமை பண்ணுடா, இந்த வீட்டில் போய் தீமை பண்ண சொல்லி எந்த பிசாசுக்கும் தேவன் சொல்லி கொடுக்கறது கிடையாது. மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க பிசாசை கர்த்தர் ஏஜென்ட்டாக வச்சு செயல்படுறார். சில பேர் பாருங்க அப்படி தான் நினச்சி இன்னைக்கு கடவுள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த உலகத்தில் பிசாசுக்கெல்லாம் வச்சு அவர் தான் பிசாசில் அடியால் வச்சு நம்ம மிரட்டிட்டு இருக்கிறார், பண்ணுறார், இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறார். கிடையாதுங்க. பைபிளில் புறப்பட்டிருக்குது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வாரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை.
வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து வருது? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆகவே நன்மைக்கு மாத்திரம் நம் வாழ்வில் அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த அனுமதி கொடுக்குற விஷயத்தில் தேவன் மாற மாட்டார். நீ எதுக்கு நம்ம நீ அனுமதி கொடுக்குறியா, அதுக்கு தேவனும் என்ன பண்ணுவார்னா இயேசுன்னு சொல்லிடுவார். தேவனிடத்தில் எந்த வித மாறுதலும் இல்லை என்று யாக்கோபு சொல்கிறார். அவரிடத்தில் எந்த வித மாறுதலும் இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லை, கொஞ்சமும் அவர் மாறாதவர். அவர் நல்லவர். அதில் அவருடைய கேரக்டரில் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஆகவே பைபிளில் கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே கல்வாரி பாடுகள் மூலமாக அவர் பெற்றெடுத்த அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்மையான ஈவுகள் மாத்திரம் தருவது அதிக நிச்சயம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது நான் என்ன அவ்வளோ ஒஸ்டான ஆள் நினச்சிட்டு இருக்கிறியா? சொல்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தீமைகளை கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்லலை, வியாதியை கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்லலை, அகால மரணத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லலை, நன்மையான ஈவுகளை மாத்திரமும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நன்றாக மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்ஷடாய் தேவன் அவர் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை மாத்திரமே கொடுப்பதிலே அவர் தீவிரமாக இருக்கின்றார். பிசாசு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். பைபிள் போடப்பட்டு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வாரான் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமையும் கர்த்தர் மேலே பழிய போடக்கூடாது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அழிவு, திருட்டு வேலை, நாசம் எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு என்பதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுவதும் திருடுவது பிசாசுடைய வேலை, காலத்துக்கு முன்னாடி மனிதரை கொல்லுவது பிசாசுடைய வேலை, அழிப்பது பிசாசுடைய வேலை. கவனமாக கேளுங்க. அதுதான் ஒரு இடத்துல போடப்பட்டிருக்குது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கெரிச்சுக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று போடப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? எவனை விழுங்கலாம் என்று அவன் தேடிட்டு இருக்கிறான். இப்போ தேவன் சொல்கிறாரு, பிசாசு இந்த உலகத்தில் தீமையை செய்ய ரெடியாக இருக்கிறான். மரணத்தையும் அகால மரணத்தையும் விபத்துகளையும் பிரச்சனைகளையும் தோல்வியில் கொடுக்க அவன் ரெடியாக இருக்கிறான். இன்றைக்கு தேவன் எல்ஷடாயின் தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழலின் கீழாக அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமுமாகும். அப்படியே தொடர்ந்து இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாது இருப்பாய். அந்த செட்டையின் கீழே அந்த எப்படி தாய் பறவை குஞ்சுகளை கூப்பிட்டு அது தன்னுடைய செட்டையின் கீழே வந்து அடைக்கலத்தை வச்சுக்குதோ, அதே போல் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய செட்டைகளின் கீழ் நம்மை வைத்துக்கொள்ள விரும்புகிறார். இந்த உலகத்தில் நிறைய ஆபத்து பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இருக்குது. இவ்வளவு பிரச்சனை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்ஷடாயின் அந்த செட்டையின் கீழாக வந்து தஞ்சம் புகுந்து கொள்வது நல்லது. ஆமாம், புரிஞ்சிச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பிசாசு எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த கோழி வளர்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, பருந்து என்னமோ பேர் சொல்லுவாங்க, என்னது கழுகு பருந்து அப்புறம் இன்னொன்று சொல்லணுமோ ஒன்று சொல்லுவீங்களே, வள்ளூரா அது என்ன இப்போ, அதாவது பேர் தெரியல, சரி ஓகே, அது நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டு பக்கத்தில் சொல்கிறாங்களோ வச்சுக்கிங்க. கழுகு பறந்து எனக்கு அதிகமாக கேட்டது இந்த வார்த்தை. அது என்ன பண்ணுவோம், கரெக்டாக இந்த கழுகு பருந்து தூரமாக இருந்தாலும் கரெக்டாக வந்து கீழே வந்து தன் கோழி குஞ்சை பிடிக்க போகிற இடத்துல இந்த கோழி என்ன பண்ணுறீங்களா, கக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். என்ன சவுண்டு கொடுக்கணும்னா, டேய் வா சீக்கிரம் வா, எல்லோரும் சட்டையின் நிழலுக்குள்ள வந்து மாட்டிக்கணுமா. அந்த நேரத்தில் பாருங்கள், இந்த குஞ்சு கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேகத்தில் அந்த அந்த கோழி அந்த நேரத்தில் எப்படின்னா இப்படி இருக்குங்களா, இப்படி இருந்து கூப்பிடுங்களா, தாத்தா சட்டை ஒரு மாதிரி, அதாவது கொஞ்சம் லைட்டாக
நீங்கள் இந்த கோழி வளர்க்குறப்ப அதை பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கண் அப்படி இப்படி போயிட்டு இருக்கும் பாருங்க. அப்படியே அப்படியே பயங்கர இதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளும் அப்படி தான் தன்னுடைய குட்டிகளை ஈன்ற பிற்பாடு பயங்கரதாக இருக்கும். ஏன்னா இந்த கோழியை பற்றி நான் சொல்கிறேன்னா, எந்த ஆபத்து வரத்துக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே அது ஒரு சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுக்கும்போது இப்போ குஞ்சு கோழிங்க என்ன பண்ணணும்னா, அம்மா கூப்பிட்றாங்கன்னு நினச்சி என்ன பண்ணணும், வேகத்தில் வந்து உள்ளே உட்காந்திக்கணும். சில பார்த்துருக்கீங்களா, சில 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 குஞ்சு தூக்கிட்டே போயிடும். எந்த குஞ்சு தூக்கிட்டு போகும் தெரியுங்களா? எந்த குஞ்சு அம்மாவுடைய குக்கு செவி கொடுக்காமல் இருக்கோ அதை தூக்கிட்டு போயிடும். சில பேர் ஜவுடால சில ஜவுடால நின்றுட்டே இருக்கும். மற்ற கோழி கொஞ்சம் கரெக்டாக வந்து உள்ளே போது இப்படி எட்டி பார்க்கும். அங்கேருந்து அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அங்கேருந்து எட்டி அவ்வளோ அழகாக இருக்கும். அது எட்டி பார்க்கும்போது நக்கா இதை ஜெயிச்சுட்டேன் பார்த்தியா அப்படியா, அது அழகாக வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். என்னன்னா பிரச்சனை வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களை காப்பாற்றிருக்க வேண்டியதானங்க பிரதர், ஆண்டவர் எங்களை வந்து ஏதாவது இது பண்ணியிருக்க வேண்டியதானேங்க. ஏங்க, இந்த தாய் கோழியை போலவே கர்த்தராக தேவன் நமக்கு அநேக சிம்டம்ஸ் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை நடத்தாத நிமிடங்களே இல்லை. என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கிறேன், நிறைய கவனிச்சிருக்கிறேன். எப்போல்லாம் தேவனுடைய அந்த இதுக்கு நான் அசட்டை பண்ணியிருக்கிறேனோ அப்போல்லாம் பல பிரச்சனையை அனுபவிப்பேன். தேவனுடைய அந்த தேவனுடைய அந்த குரலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் உண்மையாக சொல்கிறேன். எனக்கு தெரியும், மனைவி சொல்லுவேன், அப்பயே ஆண்டவர் இதெல்லாம் சொன்னார், மரியாதை கொடுத்துருந்தேன்னா காப்பாற்றப்பட்டிருப்பேன், நல்லா இருந்திருப்பேன். அப்பயே சிம்டம்ஸ் வந்துருச்சு. சில காரியத்தில் இதை பணக்க பிரச்சனையை மாட்டிக்கிட்டோம். ஹலோ, புரியுதுங்களா? புரிஞ்சிச்சா? இப்போ சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் தான் உனக்கு மனசாட்சியை கொடுத்துருக்கேன்ல, ஆவியை கொடுத்துருக்கேன்ல, ஆவியில் நான் உட்காந்துருக்கிறேன்ல, ஒவ்வொரு டைம் நான் உன்னை உணர்த்திட்டு தானே இருக்கிறேன். தேவன் உணர்த்தாத நேரம் என்று எதுவுமே இல்லை. எல்லா நேரமும் தேவன் நம்மோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். தேவன் பேசாத நேரம் என்று எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்ல முடியுமா, கர்த்தனை நடத்தவில்லைன்னு சொல்ல முடியுமா? கர்த்தனை போதிக்கவில்லைன்னு சொல்ல முடியுமா? கர்த்தனை உணர்த்தவில்லை என்று சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாதுங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்படி அந்த தாய் கோழி குஞ்சு கோழிங்க மேலே கண்ணை வச்சு அது கூப்பிட்றது ஆலோசனை சொல்கிற மாதிரி, சீக்கிரம் வந்து உள்ளே பூந்துக்க. பைபிளில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்துக்கங்க. 23 தான், 23 கடைசி பகுதி படிக்கிறேன். 37:38 படிக்கிறேன் பாருங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்தும் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிட்டு. பா, ஒரு தாயை போல பேசுகிறாரு பாருங்க, தாய் கோழியை போல பேசுகிறாரு பாருங்க. எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டேன், உனக்கு எவ்வளோ ஆபத்து, உனக்கு எவ்வளோ பிரச்சனை, உனக்கு எவ்வளோ கஷ்டம், உனக்கு எவ்வளோ விஷயம், இதுலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு எத்தனை தடவை நான் கூப்பிட்டேன், அத்தனை தடவை உனக்கு மனது இல்லை. அப்போ சொல்கிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்புறம் 24ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய வருகையெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எல்ஷடாய் தேவன் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். கர்த்தர் இடத்தை கொடுக்கல பிசாசுக்கு, நம்ம இடத்தை கொடுக்கக்கூடாது என்று தேவன் நமக்கு சொல்லுகின்றார். வியாதிக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, தரித்திரத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது,
அகாலம் மாறுறதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு கொண்டு வருகின்ற எதற்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தை உங்களுக்கு அடைக்கலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென். இயேசுவின் இரத்தம் தாங்க மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பின் அரண், பாதுகாப்பின் அடைக்கலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே, பிசாசு நம்மளை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பார்த்திங்கன்னா அழிக்க ரெடியாக இருக்கிறான். ஒரே ஒரு அடைக்கலம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஓடி சுகமாய் இருப்பான். ஓடினா என்னன்னா, அவர் கூப்பிடும்போது சீக்கிரம் வா, அல்ல அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் இந்த வாரம் சர்ச்சுக்கு போனோம்னா பாஸ்டர்னா ஆண்டவர்னா கோச்சுக்குவாரா? இந்த பாஸ்டர் நம்ம நிற்க வச்சு 2 வெளுப்பாரா? மக்கள் கேட்குற ஒரு கேள்வி இதுதான், நினைக்கிற நினப்பு அதுதான். நல்ல கவனமாக கேளுங்க, நான் உங்களை அடிக்க போகிறதுலாம் கிடையாது. நானும் தேவனுடைய ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன். அவரை தேவனுடைய வார்த்தையை சொல்கிற தேவன் ஒரு அழைப்பை கொடுக்குறவன். ஆனால் நீங்கள் அதற்குள் ஓடி தஞ்சம் புகுந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். தேவன் உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும்போது, அழைப்பு கொடுக்கும்போது, உங்களுடைய ஆவியிலே உணர்த்தும் போது அதுக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுங்கள். ஆமென். என் வாழ்வில் அநேக நேரங்களை உணர்ந்திருக்கிறேன். தேவன் பேசுகிற நேரங்கள், உணர்த்தின நேரங்கள்லாம் என்னுடைய மனதில் இருக்கின்றது. அதெல்லாம் நான் கணக்கெடுத்து பார்த்தேன்னா, எங்கெல்லாம் தேவனை உணர்த்திற்கு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்தனோ அங்கு நல்லா இருப்பேன். எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நான் ரிஜெக்ட் பண்ணணும், அங்கு நஷ்டங்களை அடைந்திருக்கிறேன்றதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆகவே தேவன் நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நமக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்குறார், ஒரு அழைப்பை கொடுக்குறார். எப்படி தாய் கோழி ஒரு அழைப்பை கொடுத்து தன் குஞ்சு கோழிகள்லாம் காப்பாற்றுனுச்சோ, காப்பாற்றுகின்ற ஒரு தன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, அதே போல் இன்றைக்கும் நாம் காப்பாற்றப்படுவதற்கு எல் ஷடாய் தேவன் செட்டைகளை நிழலுக்களாக வா, உனக்கு அடைக்கலம் இருக்கிறது என்பதை நமக்கு அறிவிக்கிறார். ஆமென். நம்மை மறுரூபமாக்கக்கூடிய தேவன் எல் ஷடாய் தேவனாகவும் இருக்கிறார். பைபிளில் கோழி குஞ்சுகள் மட்டும் இல்லை, தாய் கழுகை பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் ஒரு சில வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. தாய் கழுகு நிறைய பற்றி பேசியிருக்கிறோம் நம்ம. இதை பற்றிலாம் அது எப்படி தன் குஞ்சுகளை காப்பாற்றி அதுக்கு பல விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்து மறுரூபம் அடைய வைக்கின்றதோ, அதே போல் இன்றைக்கி எல் ஷடாய் தேவன் நம்முடைய வாழ்வில் கூட பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரே விஷயம், நம்ம அவர் விசுவாசிக்கிறது நம்முடைய வேலையாக இருக்கின்றது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளும் செய்வான், இதை விட இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும் செய்வான். ஆகவே தேவன் இயேசுவை விசுவாசியுங்கள், எல் ஷடாய் தேவனை விசுவாசியுங்கள். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை பெற்றெடுத்த தாய் மட்டுமல்ல, பாதுகாக்கிற ஒரு தாய், நம்மை மறுரூபப்படுத்துகின்ற ஒரு தாய். ஆமென். நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தாய். இந்த தாய் சொல்கிறதை கேட்டாலே போதும், தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எல் ஷடாய் தேவன் போதுமானதுக்கும் அதிகம். இது எல்லாமே ஏதோ கொஞ்சம் லிமிட்டாக பண்ணுறது கிடையாது, எல்லாமே போதுமானதுக்கும் அதிகமாக தான் தேவன் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கின்றவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களுடைய மனம் புதிதாவதுனாலே மறுரூபமாகுங்கள். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் உங்களை ஏறி வர பண்ண வைக்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். தாயை போன்ற எல் ஷடாய், அந்த தாய் கழுகு
தன் குஞ்சுகளை தான் வளர்ந்தது போல மட்டும் கிடையாது, தன்னை விட உயர்ந்த இடத்துல பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு எண்ணத்தை உடையது இந்த கழுகு. எழுந்திருப்போம். காக்கை குஞ்சு நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா அசுத்தங்களை மேய்வதற்கு சண்டை போட்டுட்டு இருக்கும். ஆனால் கழுகு அப்படிப்பட்டது கிடையாது. அதுதான் கழுகு வேற, காக்கா வேற. காக்கா வேற, கழுகு வேற. நம் கழுகு கூட்டம் அல்ல, நம் மன்னிக்கணும், காக்கா கூட்டம் அல்ல. நம் வானத்திலே பறக்கின்ற கழுகு கூட்டங்கள். ரெண்டுமே காக்காலையே வரனாலே சொல்லுங்கள். நாங்கள் காக்கா கூட்டம் அல்ல, வானிலே பறக்கின்ற மேலானவைகள் நோக்கி போகின்ற கழுகு கூட்டங்கள். ஆமென். தாயை போன்ற தேவன், நம்முடைய தேவன், எல் ஷடாய் தேவன் உங்களை எட்டாத உயரத்துக்கு உங்களை உயர்த்துவதை நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்ப்பீர்கள். கருத்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயை போன்ற தேவன் நீர். ஹல்லேலூயா. உம்முடைய கற்பத்தில் உருவானவர்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்குள் தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நீர் தீமையினால் நடத்துவது அல்ல, நன்மையினால், வார்த்தையால், ஆவியானவரால் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. இனிமேல் உம்முடைய காரியத்தில் நாங்கள் அசட்டையாக இருக்க மாட்டோம் ஆண்டவரே. அந்த எப்படி இந்த கழுகு தூக்கி கொண்டு போகின்ற குஞ்சு தாயின் சொல்லை கேட்காமல் தனியாக நின்றபோது தூக்கி கொண்டு போனதோ, அதே போல் நாங்கள் அப்படி போய் விடாத அளவுக்கு தாயின் சட்டையின் கீழாக நாங்கள் அடைக்கலம் புகுகின்றவர்களாக எங்களை மாற்றுவதற்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய சட்டைகளின் கீழாக எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்திருந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நல்வாழ்வை இந்த பூமியில் வாழட்டும். உங்களுடைய பாதுகாப்பை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் ஆண்டவர். இந்த பூமியில் வரக்கூடிய எல்லா விதமான விபரீதங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளை தொடருவதாக. உம்முடைய நாமம் பலத்த துருகமாக இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்த ஒரு பாதுகாப்பாக இருப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியில் நம்முடைய பாதுகாப்பில் வாழ்ந்து, பராமரிப்பில் வாழ்ந்து, உயர பறக்கக்கூடிய ஒரு வாழ்வை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவ மகிமை தாங்கி நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.